அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் நகட் செய்யலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். சிக்கன் நகட்ஸ்னால் குட்டீஸ்ங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு 4 அன்ஸ்வீட்டன்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டன்ட் பிரெட் எடுத்தால் நகட்ஸும் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். $400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஓரிகானோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா கொஞ்சம் ஓமவல்லி இலை அப்புறம் துளசி இது ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சது இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வராது. இப்போ இதை 2 பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ண போகிறோம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு கையில் நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டு கட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் வைக்கிறதுனால ஒட்டாமல் அழகாக வரும். திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபோக்கை வச்சு பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எக்கில் முக்கி எடுத்து அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நனைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்துக்கும் செய்யணும். இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் ரேப் வச்சு ஏர்டைட்டாக மூடி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துடலாம். கருகிடாமல் பார்த்துக்கணும். இன்னொரு சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் பொரிஞ்சோடனே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்டா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மயோனீஸ், கெச்சப் இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.